பணயக் கைதிகளுக்கு மருந்து ஏற்றிச் சென்ற கத்தார் விமானம் எகிப்தில் தரையிறங்கியது. காசாவில் 2 இஸ்ரேலிய பாதுகாப்புப் படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். கேக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. பெல் ஐகானையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க செய்திக்குள்ள போலாம். ஈராக்கில் தாக்குதல் நடத்திய ஈரானின் அத்துமீறல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஈராக் புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து ஈராக் வெளியுறவு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரானுக்கு எதிராக ஈராக் புகார் அளித்துள்ளது. டெல் அவிவ் நகரில் போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை இஸ்ரேலிய போலீசார் வலுக்கட்டாயமாக கலைத்ததுடன் போராட்டக்காரர்கள் வைத்திருந்த பதாகைகளையும் பறிமுதல் செய்தனர். பணயக் கைதிகளை விடுவிக்கும் முயற்சியில் கத்தார் அதிகாரிகளுடன் அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜான் கிர்பி தெரிவித்தார். பல ஐரோப்பிய நாடுகள், அக்கறை கொண்ட அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகியவை பாலஸ்தீனத்திற்கு மறுசீரமைப்பு நிதியை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த பாலஸ்தீனிய அரசாங்கத்திற்கான ஒருமித்த கருத்தை உருவாக்க முயன்று வருகின்றன என்று நோர்வேயின் வெளியுறவு அமைச்சர் டாவோஸில் ஒரு பேட்டியின்போது கூறினார். வாஷிங்டனின் முழு ஆதரவையும் அனுபவித்து வரும் இஸ்ரேல் காசாவில் போர் என்ற பெயரில் இனப்படுகொலைகளை செய்து வரும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைவிதியுடன் தனது தலைவிதியை முடிச்சுப் போட வேண்டாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை ஈரான் எச்சரித்துள்ளது. செவ்வாயன்று அமெரிக்க வணிக செய்தி சேனலான ஷென்பிஷியிடம் பேசிய ஈரானிய வெளியுறவு மந்திரி ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் மேற்கு ஆசியாவில் பாதுகாப்பின்மையின் வேராக திகழும் இஸ்ரேலின் படுகொலைகளுக்கு அமெரிக்கா ஆதரவளிப்பதை விவரித்தார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடந்த உலகப் பொருளாதார மன்றத்தின் போது அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா தங்கள் தலைவிதியை நெதன்யாகுவின் தலைவிதியுடன் முடிச்சுப் போடக்கூடாது, திரு ஜோ பைடன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறினார். இஸ்ரேலில் நெதன்யாகு போன்ற குண்டர்களுடன் பைடன் மற்றும் வெள்ளை மாளிகையின் முழு அளவிலான ஒத்துழைப்பு பிராந்தியத்தில் பாதுகாப்பின்மையின் வேராக மாறும் என்று தெரிவித்தார். அமெரிக்க செனட் கூட்டத்தில் பெர்னி சாண்டர்ஸ் முன்வைத்த முற்றுகையிடப்பட்டுள்ள காசா பகுதியில் நடக்கும் போரில் இஸ்ரேல் மனித உரிமை மீறல்களை செய்கிறதா என்பதை கண்டறிய நிபந்தனையாக வைக்கும் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்க செனட் பெரும்பான்மையாக நிராகரித்துள்ளது. செனட்டர் தீர்மானம் இன்று புதன்கிழமை 11 வாக்குகள் ஆதரவாகவும் எதிராக 72 வாக்குகளுடனும் நிறைவேறத் தவறியது நடைமுறையளவில் தீர்மானத்தை தோல்வியடையச் செய்தது. மனித உரிமைகள் மற்றும் நமது சொந்த சட்டங்களுக்கு ஏற்ப அமெரிக்க உதவி பயன்படுத்தப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று சாண்டர்ஸ் வாக்கெடுப்புக்கு முன்னர் ஒரு உரையில் கூறினார். காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஒரு மனிதாபிமான பேரழிவு என்று விவரித்த அவர், காசாவில் ஏற்பட்டுள்ள அழிவின் அளவின் காரணமாக இந்த வாக்கெடுப்பு அவசியமானது என்று கூறும் அளவுக்குச் சென்றார். பிரச்சினை ஹமாஸிடம் இருக்கும்போது முழு பாலஸ்தீனிய மக்களுக்கும் எதிராக போருக்குச் செல்ல அமெரிக்காவிடமிருந்து இராணுவ உதவியை பயன்படுத்த இஸ்ரேலுக்கு உரிமை இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். லெபனானின் எதிர்ப்புப் படைகள் ஷெபா பண்ணைகளில் உள்ள சியோனிச நிலைகளை குறிவைத்து தாக்கின. அல் ஜசீராவின் புதன்கிழமை அறிக்கையின்படி இஸ்ரேலிய இராணுவப் படைகள் ஹெஸ்பொல்லாவிடமிருந்து புதிய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. இதற்கிடையில் லெபனான் ஊடகங்களின் அறிக்கைகளின்படி சியோனிச ஆட்சி கஃபர்கேலா மற்றும் டெய்ர் மிமாஸ் ஆகிய பகுதிகள் மீது தாக்குதல்களைத் தொடங்கியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் வடகில் ஒரு சியோனிச குடியேற்றத்தைச் சுற்றியுள்ள 3 இராணுவ தளங்களை ஹெஸ்புல்லா குறிவைத்து தாக்கி உள்ளது.